ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து இங்கிலீஷ் தாங்க ஒரு குவிக் ரிவிஷனாக பார்த்துட்டு இருந்தோம். 6 to 10th வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிராமர் டாபிக். இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நமக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேருந்து கேட்டிருக்காங்க. சோஸ் த கரெக்ட் ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். கொஸ்டின் பாருங்க, ஜெயா செட் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல். ஓகேவாங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணும்? ஸ்டெப் 1 இங்கே செட் இருக்கா, செட் 2 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே நமக்கு என்ன இருக்குது? செட் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன்லேயுமே நமக்கு என்ன இருக்கணும்? செட் தான் இருக்கணும். இன்டெரக்ட் ஸ்பீச்சில் மாறும்போது பாருங்கள், ஆப்ஷன் ஏலையும் சிலையும் தான் நமக்கு செட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியும் டியும் நமக்கு வராது. ஏன்னா இங்கே நமக்கு டோல்டு இருக்குல்லங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். செட்டு 2 இருந்தால் தான் நமக்கு அது சேஞ்ச் ஆகும்போது இன்டெரக்ட் ஸ்பீச்சில் டோல்டு அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த குவெட்டேஷன் மார்க் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுமா? இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜெக்ஷன் தட் யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஏலையும் தட் இருக்குது, சிலையும் தட் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ஐன்றது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஜெயாவை. ஸோ ஜெயான்றது ஃபீமேல், அதனால் ஷீ அப்படின்ற ப்ரோனவுன் இருக்கணும். இருக்கா பாருங்கள். அடுத்தது டென்ஸ் பாருங்கள், ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படின்னு இருக்குங்க. இது வந்து நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ அது இன்டெரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்போது நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸாக மாறணும். ஓகேவா? வாஸ் ஒர்க்கிங். ஓகேவாங்க? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஜெயா செட் தட் ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல். ஆப்ஷன் சி ஏன் வராது? ஏன்னா இங்கே நமக்கு ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இது நமக்கு வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவாங்க? நம்ம நேற்று பார்த்ததுலேயுமே ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருந்தாங்களா? இதுவுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் சினானிம். ஆக்சுவலாக இது சினானிம்னு கொடுத்துருக்காங்கங்க. ஆனால் இது வந்து பாருங்கள், ஹோமோஃபோன் ஹோமோனிமில் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் தானே. பாருங்கள், அட்ரஸ் பார்த்துருப்போம், பேன் பேட் ரைட் எல்லாமே நம்ம ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸில் பார்த்த வேர்ட்ஸ் தான். மேட்ச் பண்ணுங்கள். இங்கே அட்ரஸ் இருக்குங்க. அட்ரஸ் இருக்குது அப்படின்னா இங்கே 4ல் நமக்கு என்ன வரும்? லொக்கேஷன் வருமா? இது கிளியராக இருக்கா? அடுத்தது பேண்ட் இருக்குங்க. பேண்டுன்றது நமக்கு மியூசிக்கல் குரூப். ஓகேவா? அடுத்தது பேட் இருக்கா? பேட்டுன்றது என்னதுங்க? அண்ட் இம்ப்ளிமெண்ட் யூஸ் டு ஹிட் அ பால். ஓகேவா? கிரிக்கெட் பேட்டை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரைட் அப்படின்றது கரெக்ட். ஓகேவாங்க? ஸோ இதெல்லாமே நம்ம ஹோமோஃபோன் ஹோமோனிம்ஸில் பார்த்தோம்ல. அட்ரஸ் அப்படின்னா நம்ம 2க்கு பார்த்தோம். ஒன்று வந்து லொக்கேஷன், இன்னொன்று வந்து அட்ரஸ் பண்ணுறது, டு ஸ்பீக் டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அடுத்தது பேண்ட் அப்படின்றது என்னது? ஒன்று ஹேர் பேண்ட், இன்னொன்று வந்து மியூசிக்கல் குரூப். தென் பேட் அப்படின்னா என்னது? பேட்ன்றது ஒன்று கிரிக்கெட் பேட், இன்னொன்று வந்து வவால். தென் தேர்டு ரைட் அப்படின்றது ஒன்று வந்து கரெக்ட்டுங்க, இன்னொன்று வந்து நமக்கு ரைட் டர்ன் டிரெக்ஷன் சொல்லுவோம்ல. ஸோ எல்லாமே நமக்கு ஹோமோனிம்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், பார்க்க தான் இது சினானிம், ஆனால் ஆக்சுவலாக என்னது? ஹோமோனிம்ஸ். ஓகேவா? எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. இப்போ மேட்ச் பண்ணிங்களா? என்ன ஆப்ஷன் வரும் பாருங்கள். ஏக்கு நமக்கு டி இருக்கணும். ஸோ பி சியில் தான் அந்த மாதிரி இருக்குது. தென் பேண்டுக்கு வந்து மியூசிக்கல் குரூப்பா? ஸோ டிசிபிஏ ஆப்ஷன் சி. ஓகேவாங்க? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க் வித் அ ஷூட்டபிள் கனெக்டர். இந்த இடத்துல கனெக்டர் வந்து கேட்டிருக்காங்கங்க. இப்போ பாருங்கள், இட் இஸ் ரெய்னி டேக் அன் அம்ப்ரலா டேஷ் யூ வில் கெட் ட்ரென்ச்டு. பாருங்கள், இதுவுமே நமக்கு புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? அண்ட் வருமா, ஆர்எல்ஸ் வருமா, ஸ்டில் வருமாங்க, பட் வருமா? டேக் அன் அம்ப்ரலா ஆர் எல்ஸ் யூ வில் கெட் ட்ரென்ச்டு. ஓகேவா? ஸோ மழை வந்துட்டுருக்கு, அம்ப்ரலா எடுத்துக்கோ, இல்லைனா நான் நனைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? ஆர்எல்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானேங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இது வேணால் நமக்கு சினானிம் மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. இன்டெலிபிள்னு இருக்குல்ல. இன்டெலிபிள் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ல் கேனாட் பி ரப்ட் அவுட், அதாவது அழிக்க முடியாத, அழியாத அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாருங்கள், இன்டெலிபிள் அப்படின்றது கேன் பி ரிமூவ்ட், அழியக்கூடிய, அழிக்கக்கூடிய அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? இன்டெலிபிள் அப்படின்னா கேனாட் பி ரப்ட் அவுட், அழியாத, அழிக்க முடியாத அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகேவாங்க? ஒன்லி 1 இஸ் கரெக்ட். ஓகேவா? இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பேட்டர்னில் நமக்கு சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்கங்க. அதுவுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தானே கேட்டிருக்காங்க. தென் 35th பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க் வித் அ மோஸ்ட் அப்ராப்ரியேட் இடியம். பாருங்கள், அகைன் இடியம். நம்ம இதோட 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். எல்லாத்துலேயுமே நமக்கு இடியம் இருக்குது. ஓகேவா? நேற்று பாத்தில் நமக்கு 3 இடியம்ஸ் கேட்டிருந்தாங்க. 2 கொஸ்டின் 3 இடியம்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்கல்ல. பாருங்கள், டிராஃபிக் இஸ் மூவிங். இந்த இடத்துல டிராஃபிக் வந்து எப்படி மூவ் ஆகுது அதை தான் இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? இன் யோர் கோர்ட் இன் 7th ஹெவன் அட் அ ஸ்னெயில் ஸ்பேஸ் ஆன் கிளவுட் 9. ஆக்சுவலாக இந்த 4மே இருக்குல்லங்க, இது 4க்குமான இடியமுடைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிராஃபிக் இஸ் மூவிங், டிராஃபிக் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? அட் அ ஸ்னெயில் ஸ்பேஸ், ரொம்ப ஸ்லோவாக. இந்த இடியம்கான மீனிங் என்னது? அட் அ ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னா என்னது? வெரி ஸ்லோலின்னு பார்த்துருப்போமா? 8th நமக்கு இருந்துச்சு. அப்போ இன் யோர் கோர்ட் அப்படின்னா இந்த இடியம்கான மீனிங் என்னதுங்க? இட் இஸ் யோர் டெசிஷன். ஓகேவா? அப் டு யூ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ இன் யோர் கோர்ட் அப்படின்னா என்னது? த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கான மீனிங் என்னது? டைம் டு மேக் டெசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போமா? அடுத்தது 7th ஹெவன் அப்படின்னா என்னது? வெரி ஹாப்பி. ஓகேவா? அடுத்தது ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னா தான் ரொம்ப ஸ்லோவாக.
ஆன் கிளவுட் நைன் அப்படின்னா என்னதுங்க? பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஓகேவா? கிளியரா இருக்காங்க. த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா என்னன்னா, மேக் அ டெசிஷன். டெசிஷன்னு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா இருக்காங்க. ஸோ இடியம்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இங்க கேட்டிருக்க 4 இடியமுமே நமக்கு 8த்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 8த்ல அந்த இடியம்க்கான அந்த டாபிக்கோடைய வேல்யூ தெரியுதாங்க. ஸோ எப்படி எல்லா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லையுமே இந்த இடியம் வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஃபில் இன் த பிளாங்க் வித் அ சூட்டபிள் ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஷீ எம்பார்க்ட் டேஷ் த ஷிப் ஃபார் ஸ்ரீலங்கா. இந்த இடத்துல எம்பார்க்ட் அப்படின்னா என்னன்னா ஏறுறது அந்த மாதிரி மீனிங் வந்துட்டு வருங்க. இப்போ பாருங்க, ஷீ எம்பார்க்ட் டேஷ் த ஷிப் ஃபார் ஸ்ரீலங்கான்னு இருக்குல்ல, ஆன். ஓகேவா? ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்காக அவங்க ஷிப்பில் ஏறுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல எம்பார்க்டு ஆன். ஓகேவாங்க? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப ஈஸி. அ புக் ரிட்டன் பை ஆத்தர் அபவுட் ஹிஸ் ஓன் லைஃப் இஸ் கால். ஸோ ஒரு ஆத்தர் அவருடைய ஓன் லைஃப் பற்றி எழுதினாரு அப்படின்னா அந்த புக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? பயோகிராஃபி அப்படின்னா என்னது? ஒருத்தங்களை பற்றி வேற ஒருத்தங்க அவங்களோட லைஃப் பற்றிலாம் எழுதுனாங்க அப்படின்னா அதுதான் பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது செல்ஃபாக அவங்களே எழுதிக்கிறது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் கிளாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் அப்ராப்ரியேட் மாடல் வெர்ப். ஆக்சுவலாக இது இஃப் கிளாஸ் தாங்க. இந்த இடத்துல நமக்கு மாடல் வெர்ப் வச்சு கேட்டிருக்காங்க. இஃப் ஐ வேர் அ சைல்ட் ஐ டேஷ் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி பட் நவ் ஐ கான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? நான் வந்து சைல்டாக இருந்தா, குழந்தையா இருந்தா, ஐ டேஷ் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி. நான் வந்து அப்போது ஈஸியாக மரம் ஏறுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் பாஸ்ட் எபிலிட்டியாக எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இஃப் கிளாஸ் வச்சு கூட சொல்லலாம். ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே என்ன வரும்? வில் வருமா? ஷால் வருமா? கேன் இல்லை குட்? என்னங்க வரும்? குட் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்டாக வேர் வந்துச்சுனாவே நம்ம இஃப் கிளாஸ் என்ன பார்த்துருப்போம்? வுட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேவாங்க? இந்த இடத்துல இஃப் ஐ வேர் அ சைல்ட், நான் சைல்டாக இருந்திருந்தா இந்த இடத்துல ஐ குட் கிளைம் ட்ரீஸ் ஈஸிலி, நான் ஈஸியாக மரம் ஏறி இருப்பேன். பட் நவ் ஐ காண்ட், ஆனால் இப்போ என்னால் முடியல. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. தென் 39 பாருங்க. சோஸ் த சினானிம் ஆஃப் தி அண்டர்லைன் வேர்ட். ஸோ சினானிம் கேட்டிருக்காங்கங்க. இந்த வேர்டுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. த கேப்டன் ஆஃப் த டீம் இஸ் ஸ்டர்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டர்டி அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஓகேவாங்க? ஸோ ஸ்டர்டி அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங். 9th வந்துட்டு இந்த சினானிம் வந்துட்டுருக்கும். ஓகேவா? தென் அடுத்தது சோஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக். அகைன் நமக்கு கொஸ்டின் டேக் 3 செட் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம். 3லேயுமே நமக்கு கொஸ்டின் டேக் இருக்குது, இடியம் இருக்குது, ஹோமோஃபோன்ஸ் ஹோமோனிம்ஸ் இருக்குது, இஃப் கிளாஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு ஒரு 4-5 டாபிக் தாங்க ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வி ஓன்ட் பி லேட். இந்த இடத்துல இதுக்கான டேக் என்னங்க வரும்? ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக இங்கே நாட் இருக்குது. ஸோ நமக்கு என்ன வரக்கூடாது? டேக்ல நாட் வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. ஓகேவா? அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏலையும் டிலையும் பாருங்கள், இந்த இடத்துல வோன்ட்டுன்றது வில் ப்ளஸ் நாட் இருக்குங்க. நமக்கு டேக்ல நாட் வரக்கூடாதுன்னா இங்கே பேலன்ஸ் இருக்கிறது வில் தானே. ஸோ ஆன்சர் என்னது? வில். ப்ரோனவுன் வந்து வி இருக்குல்ல. ஸோ வில் வி. ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா?